மனசு எந்திரிச்சுக்கோந்துக்கிட்டு பழக்க தோசத்துல அன்புள்ள குழந்தைகளே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம்னு ஆரம்பிச்சிருவாருச்சு. அக்கா அது எப்படித்தாக்கா முடிச்சு வைப்பீங்கன்னு ஒண்ணுமில்லடி சால்வி ஒன்ன கொண்டு போத்துனா மனசு கப்புன்னு ஆப்பாயிடுவாரு. இல்ல கேக்குற இப்படி எல்லாம் குணத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையும் சுமையாத்தான் தெரியும். அந்த வாழ்க்கை சொல்லுங்க இன்னொன்னு தெரியுங்களா? சொல்லுங்க. அந்த கபடி விளையாடுறவனே கட்டிக்கோன்னு ஒத்தக்கால் நின்று அந்த கபடி வீரரே கல்யாணம் பண்ணிக்கிட்டுதுங்க. சொல்லுங்க. அப்புறம் என்ன நடந்து தெரியுங்களா? சொல்லுங்க. ஐயோ எப்படி கபடி விளையாடணும் போய் கட்டுன்னு சொல்லி இப்ப நான் கஷ்டத்துல இருக்குன்னு சொல்லிச்சேன். இல்ல என்னன்னு கேட்டாங்க. என்ன பண்றது? வந்துட்டு தொட்டு ஓடி போயிடுற அப்படி. நடுவர் அவர்களே, வாழ்க்கைனா இன்பம் துன்பம் எல்லாம் தான் இருக்குங்க ஐயா. இப்போ நம்ம சாப்பிடுறப்ப குமிஞ்சு சாப்பிடுறோங்க. அது ஏன்னா இந்த பூமாதேவி தான் நமக்கு சாப்பாடு போடுதுன்னு. நம்ம தண்ணி குடிக்கிறப்ப என்ன பண்ற? அண்ணாந்து குடிக்கிற ஏன்னா வானம் தான் நமக்கு தண்ணிய குடுக்குதுன்னு. மவனை சர கடிக்கிறப்ப மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு அடிக்கிறீங்களா ஏன்னு கேக்குற. அதனாலதான் நீங்க கண்ணை மூட போறீங்கன்னு தெரிஞ்சு அடிக்கிறாங்க நடுவாங்க. கண்ணை மூடிக்கிட்டு அடிக்கிறதுல பாட்டில உடைச்சிடுறாங்க நடுரோட்ல. நீங்க வேற உங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா? கணக்கு வச்சு அடிக்கிறாங்க. ஒரு சொட்டுனா விஷம், 2 சொட்டுனா போலியோ, 4 சொட்டுனா உஜாலா சொட்டு நீலா, 1250 சொட்டுனா ஒரு கோட்டர். நடுவர் அவர்களே, ஸ்கூல் பக்கமே ஆள் போனதில்ல. எப்படி கணக்கு எடுக்கிறீங்க? என்ன கடையில் வேலை எடுக்கிறீங்களா? நடுவர் பாக்கி இருக்குங்க. நடுவர் அவர்களே, அந்த மனுஷன் ஸ்கூல் பக்கமே போனதில்ல. அழகா ரைம்ஸ் வருது பாருங்க. ஜானி ஜானி எஸ் பாப்பா, கோட்டர் அடிக்கலாம் வா பாப்பா, மிக்சிங் வாட்டர் நோ பாப்பா, ராவா அடிச்சா ஹா ஹா ஹா. இல்ல விளங்குமான்னு கேக்குறேன். ஏனுங்க உங்க வீட்டுக்காரர் எப்படி? நடுவர் அவர்களே, அந்த மனுஷன் நல்லவராத்தான் இருந்தாரு. இப்ப கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குதா. மனுஷன் பேசுற பேச்சே ஒண்ணும் சரியில்லை. போற போக்கு என்ன வீட்டுக்கு போனா தான் தெரியும். நடுவர் அவர்களை ஒண்ணு சொல்ல நிமித்துங்க. அப்பதான் அடுத்த பட்டிமன்றத்துல ஒழுங்கா பேசுவார். என்ன பண்றது நடுவர் அவர்களே? அவங்க அந்த தண்ணி போட்டா நாங்க இந்த தண்ணியாவது பொம்பளை போட்டுக்கிறேன். என்ன பண்றது? என்னதான் எங்களைய சுமை சுமைன்னு சொன்னாலே எங்க மனசு கேட்க மாட்டேங்குது. நடுவர் அவர்களே, 10 மாதங்கள் அங்கமெல்லாம் சுமந்து பெற்றெடுத்து பாராட்டி சீராட்டி வளர்க்கிறாளே ஒரு தாய். நீங்க சொல்றீங்களே அவளை சுமைன்னு, அந்த குழந்தையை தன் வயிற்றிலே சுமாவது அது சுமைன்னு அவ இறக்கி வைக்கணும்னு நினைச்சிருப்பாளா? இல்ல கேக்குற, உங்களை சுமக்க சொல்லி இருந்தா 1 மாசம் ஆனவனைய வலிக்குதுன்னு கோட்டடிக்கு போவீங்க. 2 மாசமான கட்டிங் அடிப்பீங்க. என்ன வடிவிக்கிறீங்க? இல்ல கேக்குற, 10 மாதம் உங்களால சுமந்து பெற்றெடுக்க முடியுமா? அதை செய்யறாளே அவ. அந்த சுமையை கூட அவள் சுகமாக நினைக்கிறாள். நடுவர் அவர்களே, அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதான் ஒரு சொல்ற அந்த தாய், அதாவது புரண்டு படுத்தால் கூட தன் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு வலிக்குமே என்று 10 மாத தூக்கத்தை தியாகம் செய்யறவன். நடுவர் அவர்களே, அழகா ரஜினிகாந்தே சொல்லிட்டு போனாரு. அதாவது தாய்மைக்கு அதை விட ஒரு விளக்க யாரும் சொல்ல முடியாது. நடுவர் அவர்களே, சொல்லுங்க. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. நடுவர் அவர்களே, தாயை பத்தி சொல்லணும். அந்த மனுஷங்களை பத்தி நினைச்சதுனால அதை எனக்கு மறந்து போச்சு பாருங்க. இப்படித்தான் இவங்களோட சேர்ந்தோம்னா நல்ல புத்தியும் சேர்ந்து மாறி போயிருக்கு. நடுவர் அவர்களே, அதாவது பெற்ற தாய்க்கு ஈடிணையா எதுவுமே இல்லை. அதாவது ஆசிரியரை விட 100 மடங்கு பெருமையுடையவர் தந்தையாக இருக்கலாம், ஆனால் 1000 மடங்கு பெருமையுடையவள் ஒரு தாய். நடுவர் அவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பெண் என்பவள் இந்த சமுதாயத்திற்கு எந்த ஒரு காலகட்டத்திலும் இமையாகத்தான் இருக்க முடியும். இமையாக இருப்பதால் தான் இன்றும் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இமையாக இருக்கக்கூடிய பெண்களே, நீங்கள் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உங்களை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இப்படிப்பட்ட எரிமலையும் உங்களுக்கு வழி கொடுக்கும் என்று கூறி அழகான ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே. அதாவது இந்த பூமாதேவி நமக்கு அதாவது சாப்பாடு போடக்கூடிய அந்த நெல்லை பற்றி ஒரு பாட்டு சொல்லுவாங்க அழகா. புல்லாய் பிறந்தாய் நீ என்று புலம்ப வேண்டாம், நெல் கூட புள்ளின் இனத்தை சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போக்கவில்லை,
கடலில் நீ ஒரு துளி என்று கரைந்து போவதில் என்ன பயன்? கடலில் நீ ஒரு முத்தென்று காட்டு உந்தன் தலை தூக்கு. நீ வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும்? எத்தனை உயரம் இமயமலை, அதில் உன்னரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானிகள் பிறந்ததரை, நீ அவர்களை விஞ்சிட என்ன தடை? பூமி பந்து என்ன விலை, அது உன் புகழை தந்து வாங்கும் விலை. வாயு பொழுதே புறப்படுவோம், நல்லதை எண்ணி செயல்படுவோம் என எங்கள் அணி சார்பாக நல்ல எண்ணங்களை நோக்கி வருமாறு கொங்கு சமுதாய மக்கள் அனைவரையும் அழைத்து, எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலும் சமுதாய முன்னேற்றத்திற்கு பெண்களாகிய நாங்கள் இமைகளாகத்தான் இருப்போம், இமைகளாகத்தான் இருப்போம் என்று ஆணித்தரமாக கூறி பேச வாய்ப்பளித்த கொங்கு சமுதாயத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஓடுவோன்னு போட்டு போயிட்டாங்களே தங்கமணிக்கா, ஒரு வழி ஆயிட்டாங்க அவங்க. இப்ப பட்டி மண்டபம் வந்துங்க, ஒரு சுத்து வந்துருச்சுங்க. இன்னொரு சுத்து விடலாங்களா? மறு சுத்து விட்டா வெடிஞ்சு போயிருங்க. அதனாலங்க ரெண்டே பேர் அணித்தலைவர் மட்டும் 2 நிமிஷம் தான் பேசணும். நீங்க 2 நிமிஷத்துல பேசினா 5 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லப்படும். சரிங்களா? இப்போ தொடங்கியவர் இப்பொழுது அடுத்ததாக பேச வேண்டும். அந்த நீதியின்படியில இப்பொழுது இவர் தான் தொடங்கினார். நீங்க தான் தொடங்குனீங்களா? அப்ப நீங்க வாங்க. தொடங்கணும், இப்ப தொடங்கணும். சுமைன்னு சொல்லி அவங்க பேசுனாங்க, நாங்க இமைதான் பேசணும். இப்ப இறுதி கட்டத்தில் வந்தனால பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவவானிலும் நனி சிறந்தது. பெற்ற தாய் வந்து இந்த பிறந்த பொன்னாட்டை விட மிகச்சிறந்ததுன்னு சொல்லி அந்த பாட்டிலே சொல்றான். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவவானிலும் நனி சிறந்தது. பூமாதேவியின் பெண்ணுக்கு எதுக்கு பேருக்கு? அத்தனையும் பொறுத்துக்கிறதுக்கு, அத்தனை சுமைகளையும் தாங்கிக்கிறதுக்கு. இப்போ ஒரு பெண்ணு வந்து தாயிற் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை. அப்படி தாயிற் சிறந்த கோயில் இல்லை. தாய் தான், பெற்ற தாய் வந்து கோயிலுக்கு சமமானவங்க. மாதா பிதா குரு தெய்வம். அம்மா வந்து முதலிடத்துல, உடம்ப கொடுத்த அம்மா, உயிரை கொடுத்தவ தகப்பன், 3வதா குரு, 4வதாக தான் தெய்வம் இருக்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து வெற்றி தோல்வியெல்லாம் சகஜமா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்க்கை சுமையென நினைத்து தாயின் கனவை மறக்கலாமா? விடியலுக்கில்லை தூரம், விடிந்தும் இன்னும் ஏன் பாரம்? நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? உரிமையை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த தாயை மறக்கலாமா? உயிரை கொடுத்து உணர்வாய் வளர்த்த தாயை மறக்கலாமா? இப்படி பெற்ற தாயை மறக்கலாமா? தாயினுடைய கனவு எத்தனை அரும்பாடுபட்டு மகன் வந்து எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் தன்னுடைய தாயினுடைய மகன் தவறு செய்யவில்லை என்று தாய் மனம் தான் ஏத்துக்கும். பெற்ற தாய் வந்து எந்த குறைகள் இருந்தாலும் குறையே இல்லைன்னு சொல்லி ஏத்துக்கக்கூடிய பெற்ற தாயை வந்து பெண்களாகத்தான் படைச்சிருக்கிறார். ஆம்பளை குழந்தை சமைக்கிறப்ப இருந்ததுன்னா ஒருத்தருமே குழந்தை வச்சுக்க மாட்டேன். பொம்பளை சமைக்கிறதுனால தான் இஷ்டத்துக்கு அவர் 2 குழந்தை வேணுங்க, 1 குழந்தை வருது. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை போதும்னு சொல்லி நிறுத்துறாங்க. அது மிக மிக தப்பு. நாளைக்கு இந்த ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணும்போது சித்தி சித்தப்பா அத்தை மாமாங்கிற உறவுகளை எங்கே போய் தேடுவது? ஒரு தனிமரம் தோப்பாகாது. உண்மை, அதாவது கஷ்டங்களையும் லாபங்களையும் நஷ்டங்களையும் உடன்பிறந்தவர்கள் இருந்தாத்தான் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியும். உடன்பிறந்தவர்கள் வேணும். அதுவும் பார்த்தீங்கன்னா பெத்தாம்பேர் தான் சண்டை போட்டுக்குவாங்க. அது தவறு. தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும்பொருளும் மானாதிமானங்களை காக்குமா? தாளையாம் பூ முடிஞ்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா?
மண் பார்த்து விளைவதில்லை, மரம் பார்த்து படர்வதில்லை. மண் பார்த்து விளைவதில்லை, மரம் பார்த்து படர்வதில்லை. கண்ணியரும் காளையரும் கண்ணம்மா, உன் கண்ணிலே கலக்கம் உண்டோ பொன்னம்மா. தாழையாம் பூ முடிஞ்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா. இப்படி தாழையாம் பூ முடிஞ்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மான்னு ஆம்பளைகளை எவனும் கேட்கறது இல்லையா? ஆம்பளை என்ன வீட்டுக்கு வரப்பாரு, இருக்கிற புடிங்க கொட்டி அடகு வச்சுட்டு இன்னொருக்க திருப்பிக்க, அப்புறம் திருப்பி கூட போட்டு அதை அந்த நாசமா பாடும், நீ என்ன சொல்லி பாட்டால தொலைச்சு போச்சு அப்படின்னு கரகத்தை பொம்பளை மேல தள்ளி விட்டு போட்டு இவன் தப்பிச்சுக்கிட்டு போயிருவேன். இப்படி பொம்பளைகளை வந்து சுமைன்னு சொல்றது மகா பாவம் சுத்திக்கு. இவங்களுக்கு வந்து 7.5 சனி பிடிச்சிட்டே பொம்பளைகளை வந்து சுமைன்னு சொல்றானுங்க. நல்ல காரணம் வந்து சுக்கரதாசி இருந்தா சத்தியமா சொல்ல மாட்டாங்க. இப்ப கடைசியில் அவங்களே சொல்லிட்டு பாப்பாரு, சுமையல்ல அவங்கெல்லாம் இமையா எனக்கெல்லாம் நல்லது போல அதை ஆக்கி போட்டு நான் தின்னு போட்டு உண்டு விட்டுக்கிறான்ட்டாங்க நினைச்சு உப்பிட்டவனு உள்ளளவு நினைக்காம கட்ட மூட்டை கலக்க போனேன்னு மேக்க போனேன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு திரிகிறானுங்க. வெக்கஞ்சட்ட மூட்டை வேலையை வைக்கப்பே இந்த 2 நாளைக்கு ஒட்டுக்கா இருக்குன்னு சொல்ற ஆளுக்கு இந்த ஆளுங்க. இதுகளை நம்பி நீங்க ஏதாவது சுமைன்னு நினைச்சிடாதீங்க. நம்முடைய வாழ்க்கைக்கும் 2 தண்டவாள மாட்ட குடும்பத்துல சுமையா இல்லாம இமை போல காத்துக்கிட்டு இருக்கிறவங்க பொம்பளைக்கு தான் சொல்லி நல்ல தீர்ப்பு விளக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வாங்க, உங்களுக்கு பாவம்னே சொல்லி போட்டாங்க. பஸ்ஸுக்கு கல்யாணம், லாரிக்கு கல்யாணம், தோட்டக்காட்டுக்காரருக்கு கல்யாணம், கவர்னர் ஸ்டெப் கல்யாணம் போயிட்டு போறீங்க. பாசாலைங்க ஆட்டம் போட்டு ஒரேமா சுத்தி பணம் சம்பாரிச்சு வராங்களா? பூக்கு பிள்ளைக்கு ஒரு சோறு போட மாட்டாங்களா? பணம் இருக்குதோ, எல்லா பொருத்தம் இருக்கு. 10 பொருத்தம் பார்ப்பாங்களா? மீதி அம்மணி கூட்டம் 10 பொருத்தம் பார்த்து பையன் வெள்ளையா இல்ல கலரா இல்ல கருப்பா இருக்கிறேன். நாம தான் கருப்பா இருக்கிற மாப்பிள்ளைனால சேப்பா இருந்தா தான் புள்ள விளையோன்னு வரக்கும். சட்டியில இருக்குதோ அதுதான் ஆப்பிள் வருது. சும்மா பிளீச்சு போட்டு சேப்பு சாய்த்து பூசிட்டே சரியா போச்சு. கல்யாணத்துக்கு முன்னையே இந்த பிள்ளையத்தான் பார்த்து கல்யாணம் முடிக்கிற பொண்ணு பாக்குற அன்னைக்கு அவள் லட்சணம் தெரிஞ்சு போகுது. இப்படித்தான் இருப்பான்னு தெரிஞ்சுதான் கட்டுறோம். அப்புறம் கல்யாணத்தடிக்கு போய் 50,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த கருமத்தை பூசிட்டு வராட்டி என்ன? நீதான் இந்த கருவா மூஞ்சி புடிச்சுதான் கட்ட வாரம். அப்புறம் அதை கொண்டு ப்ளீச் பண்றது இந்த புருவ மசர. நாம புருஷன் இப்படி லைட்டை தட்டுனோம்னா வேற அங்க போய் படுத்துட்டு மைக்கு மனைவி மாதிரி கையாள மனைவி ஆட்டம். அங்க பியூட்டி பார்லர் போய் மலாக் படுத்துக்கிற அவன் என்னமோ அந்த நூலை கட்டி மசர வெடுக்குன்னு புடுங்குறான். அப்ப கமுடு கிடக்குறீங்க மாமியதோன்னு சொல்லிட்டு குத்தம். அவன் மசர புடுங்க நல்லவன். காசை கொடுத்து புடுங்கிட்டு வரீங்க. இங்க மாமிய லைட்டா அதை தொட்டுட்டாட புருஷன் கட்டுன புருஷன் தொடப்படாதா? கேட்டா என்னங்கிறீங்க? தாலி நகை போட்டு கட்டிட்டு ஒவ்வொரு ஆம்பளை 10 பவுன் 20 பவுன் போட்டு கட்டிட்டு வர்றோம். 50,000 ரூபாய் கொடுத்து வண்டி வாங்குறோம். சாத்தாவளின்னு நான் தான் உதைக்கிறோம்ல. 20 பவுன் 30 பவுன் போட்டு கட்டிட்டு வரோம். சரியில்லைன்னாலும் அதை உதைக்கத்தான் செய்வோம். வாங்கித்தான் ஆகணும். அது போட்டு என்னை அடிக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் ஆட அடிக்கிறதுல நடுவரவர்களே ஊர்ல கல்யாணம் முடிக்காத பிள்ளைகளை டைவர்ஸ் வாங்கின பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட கரை. ஒரு புள்ள டைவர்ஸ் வாங்குறது 50 மாப்பிளை வந்து நிக்கிறேன். நான் கட்டிக்கிறேன். காரணம் என்ன? பிள்ளை இல்லாத காலம் கழிப்பால் ஊத்தி கொண்டாங்க. கருமத்து கல்யாணம் முடிக்காட்டியும் பரவாயில்லடா. வட்ட வச்ச வாயில எச்ச வச்ச வாயில வட்டலை வைக்காதீங்க. போய் சொன்னா கேரளா போறாங்கன்னு அடிக்க வரேன். எந்த வந்து இவட பெண்ணு பார்க்க வந்து பெண்ணு விட இல்ல போய்க்கோடா பட்டி வந்துட்டீங்க இருக்கிறதால நீங்க கட்டிட்டு போயிட்டா நான் கேட்கடா போறது அப்படின்னு யோசிச்சு பாரு. காலம் கலிகாலம். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், கம்முன்னு நாங்க சன்னியாசியாவே போயிடலாம் போடுறோம். இவங்க இமையாட்டு தூக்கி வைக்கணும் தான் நாங்க ஆசைப்படுறோம். ஆம்பளைக்கு எப்பவுமே அடுத்தவனுக்கு கொடுத்துதான் பழக்கம், கெடுத்து பழக்கம். கட்டிங் ஆனாலும் சரி, கோட்டானாலும் சரி, மாப்பிள்ள வாடா சரியா பங்கி குடிக்குமே தவிர உங்களாட்டு ஒழிச்சு வச்சு திங்க மாட்டோம். ஒழிச்சு வச்சுக்கிறது கொண்டி அங்க எங்க இருக்கு காசு தெரியுமா? சீரா மொடாவு, அரிசி மொடாவு, பருப்பு மொடாவு, சுத்திக்காவுக்கு காசு. என்ன ஒரு திருட்டு பசங்க கூட எங்களுக்கு கொடுக்காது பெரிய அவனுக்கு கொடுக்குறீங்க. கேட்டா ஓடி ஒழிச்சு
வைக்கிறேன். அப்புறம் என்னங்கிறாங்க, வண்டியில போறாங்களாமா. ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போனா குடிகாரனுக்கு போறதுக்காக பயந்து, உங்களுக்கு ஒரு ஏரோப்ளைன் டிரைவர் வர சொல்ற ஏறிட்டு போங்கவே. கட்டுன வருஷம் போறதுக்காக வர, கடை போறதுக்காக வர போறீங்க. அடுப்புல வச்சு கொள்ளி எரிச்சுதான் ஆகணும். தட்டு மடிகிற பக்கம் சரு மடிச்சுதான் ஆகணும். நாங்க எப்படி அடி வாங்கினாலும் அது வாங்கினாலும் உங்ககிட்டயும் பொழப்புத்தனம் பண்றோம். நீங்க மட்டும் பொழுதுக்கு கொப்ப வீட்டுக்கு போயிடுறீங்க, நாங்க எவ்வளவு வீட்டுக்கு போறது? நான் ஒரு நாள் சீரங்க, உங்களுக்கு வேற ஓட இல்லையா? நானும் போட சீராட்டு எங்க மாமி வீட்டுக்கு அழுதுக்கு போறது சீராடி எங்க மாமி வீட்டுக்கு போறேன். இத்தனை கொதுமனை தாங்கின பொம்பளை பூமாதேவின்னு சொல்றீங்க, தப்பு. ஆம்பளையா பூமாதேவி குடும்பத்தை தாங்கி, ஊட்ட தாங்கி, பொண்டாட்டி தாங்கி, அம்மாவை தாங்கி, புள்ளவட்டையில தாங்கி, இத்தனையும் தாங்கி, கடைசியில் கொழுந்தியாலையும் தாங்கி, இத்தனை தும்ப காடாயிட்டு இருக்கிற ஆம்பளை பார்த்து நீங்க மோசம் பட்டிமன்றத்தில் என்னையும் தாங்கி இவரையும் தாங்கி ஒழுக்கமா போனதும் எல்லாம் பல்ல வளர்க்குங்க. 10 வருஷம் ஒருக்கா பல்ல வளர்க்குற கேசுங்க. ஆமா, தீர்ப்பு மாத்தி சொன்ன பெரிய கல்லையும் தாங்கி, நடுவர் தலையும் தாங்கி, அவர் தலை வீங்கி, என்னொரு அலும்பு. காதல் கல்யாணம் இமைங்கிறீங்க, குமரிகளா இமைங்கிறீங்க, பகுத்தறிச்சல் நான் பேசுறேன். படிக்க வைக்கிறது அவர் சொல்றாரு, நம்ம தூரன் என்ற பங்காளி சொல்றாரு, பிள்ளை படிக்க வைங்க, இடத்துக்கு படிக்க வைக்கிறது. 12வது படிச்சு எவனோருக்கும் பிடிச்சி கட்டி வச்சிடும். போதை படிச்சு பிடிச்சு மஞ்சள் கொட்டினதல்ல. எம்ஏ எம்பிள் படிச்சாலும் சத்தியமா அப்பனாயிரம் சம்பாரிச்சு போட போறது, புருஷனுக்கு தான் சம்பாரிச்சு போட போறான். கோடி கோடியா சம்பாரிச்சு புருஷனுக்கு தான் மாதிரி அங்கிருந்து இல்ல நாங்க எங்க அப்பனமா கேவலமா இல்ல பெத்த மாதிரி வாங்கி திம்பாங்களாரு. நம்மளுக்கு கைகால் இருக்க வரைக்கும் எங்கேயும் மழை ஒளி பொறுக்கினது மாமனார் மச்சன் வீட்டு போய் வாங்கி தின்னு போடுவோம் இந்த பவுரு பெருசுன்னு சொல்லி 12வது படிக்க வைங்க. இதுக்காக பிகேஆர் காலேஜ் என்ற பேர்ல கேஸே போட்டாங்க. பெண் சுதந்திரத்தை கெடுக்கிற நீ எப்படின்னு. நீ உன்னை படிக்க வச்சா நீ என்ன பண்ணுவே? 12வது முடிச்சு காலேஜ் 3 வருஷம் போய் படிக்கிற பேர் வழி காதல் படத்தை கூட படிச்சுட்டு வருவேன். எங்க வயலுக்கு பொண்ணு இல்லாத ஒரு சுத்தி திரியிற நீ அதுக்கு அப்புறம் வேற சாதி பெண் கூட்டிட்டு ஓடி போயிட்டேன். இன்னும் அப்புறம் வாயாலும் மருந்து குடிச்சு சாவோணும். உனக்கு என்ன நினைப்பு? யாருங்க அப்பா அம்மா தான் டச் ஸ்கிரீன் வாங்கி தர்றாங்க. டச் ஸ்கிரீன் செல்போன் ஈரோடு எருமி சந்தைக்கு 25,000 எருமை வாங்கினா 1 கொண்ட பால் கறக்கு கரும்பு சண்டாளம். டச் ஸ்கிரீன் பிள்ளைக்கு இடத்துக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல ஆயிட்டா எல்லாம் வீட்டுக்குள்ள போய் வந்துக்கிறாளுவோம். டச் எவங்கிட்ட டச் பண்றா சொல்லிடி அப்படின்னு சொன்ன சத்தியமா நம்பிடாதீங்க. அக்கா மகராசி சொல்லிட்டாவே திவ்யான்னு ஓட்டு வச்சிருப்பாங்க பேர்ல. நாங்க பேரட்டு போய் வரட்டாலும் சொல்றேன். அவங்க வந்து விஜயகுமாரி கிட்ட பேசுவாங்க. விஜயகுமாரி திவ்யான் இருக்கு. ஹாய் சொல்லு திவ்யான்னா சொல்லு திவ்யா. அவன் திவாகர். எப்படி அவன் திவாகர். அப்புறம் விஜயகுமாரி இருக்கா. விஜயகுமார் எடுத்து காதல் எடுக்கிற வெக்கம் எல்லாம் பிடிக்கும். காதல் வைங்க. நம்ம பிள்ளை நாம் நம்பலையா என்ன பண்றது? இப்ப நம்பினீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து நாள் தலையில ஓட்டடிச்சுட்டு ஓடி போயிருவாளுங்க. அது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா, நான் ஒரு கல்யாண சமையல்காரன். நம்பியூர்ல MS மகால்ல வெடிச்சா கல்யாணம் 5000 பத்திரிக்கை அடிச்சு அப்பக்கார ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. நான் ஒரு கட்சியில 5000 பத்திரிக்கை அடிச்சு ஊர் பூரா கூப்பிட்டு வச்சிருக்கிற முந்துட்டா போலதான் பண்ணை தாழ்காரங்க ஒரு முட்டிட்டு ஓடி போயிட்டாலும் அப்ப நம்ம கவர் போட்டு தூக்கிட்டாங்க. நீங்க சும்மா இமேஜ் நான் கேட்கறேன். இந்த 10 குறை டெண்டர்னு ஒரு நாடகம் போட்டேன். அதுல எப்படி கூட்டிட்டு வர்றதாவே காணிக்கிறேன். கூட்டிட்டு பெத்த அப்படின்னு தெரியாத தன் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கும். அந்த புள்ள காக்கா குஞ்சாட்டு இருந்தா போறது. இந்த 300 நல்லா இருக்காது. ஈரோடு போலாம், அங்கதான் நல்ல புது டிசைன்ல வந்துருக்குதாமா. போய் வேணுங்கிறது வெடியால பண்ணி போதுங்கிறது பொழுதோட பண்ணி என்ன பண்ணணுமா ஆணு பொண்ணு அத்தனை பாவத்தை கட்டி வாயை கட்டி பிள்ளைகள் படிக்க வச்சு ஒரு டிகிரி வாங்க வச்சாட. நாம தான் மம்டியில போயிட்டோம். நம்ம வெத்த பிள்ளைனாலும் நல்லா படிச்சு நல்லா உழப்பத்தரம் பண்ணிட்டு காட்டை வித்து மேட்டை வித்து படிக்க வைன்னு சொல்றாரு என்ற பங்காளி. காட்டை வித்து மேட்டை வித்து படிக்க வச்சா கண்டவன் வந்து அழுகாப்பல் லவட்டிட்டு போயிருக்கேன். உஷாரா இருந்துக்குங்க. யாரையும் நம்பாதீங்க. பெத்த பையனாவுக்கு பிள்ளையாவும் நம்பாதீங்க. இடத்துக்கு நம்பணும். நம்பி உத்தாரமானதெல்லாம் போதும். குடும்பமான சந்தி செய்தி ஒரு கல்யாண காட்சி போன என்ன பாக்க எப்படி சத்தம் போட்டு பேச மாட்டாரு. எவ்வளவு முன்னால அவரு சொன்னாரு வாங்கிட்டு வந்தது என்ன அப்படின்னு. என்ன தலையாம்பூ முடிஞ்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த குணமாயி வாசலுக்கு வாங்கி வந்தது என்னமா சேவக்கட்டை வாங்கிட்டு வருவாங்க. என்ன வாங்கிட்டு வருவாங்க? சண்டை போயிட்டு 2 சேவக்கட்டை வாங்கிட்டு வருவாங்க. புருஷன் சாக்கரை
கோயம்பேடு மார்க்கெட்டில வந்து பாரடி, 4 கோடி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி. கோயம்பேடு மார்க்கெட்டில வந்து பாரடி, 4 கோடி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி. வாழ்க்கையிலே அப்பு டவுன் வந்து போகண்டி, அட அப்ப கூட உன்னை நானும் பார்த்துட்டு வேண்டி. பல்ட்டி அடி பண்ணி பல்ல கல்ட்டி அடி பண்ணி, அதை இப்ப சொல்லு 10 பேரை சொலட்டி அடி பண்ணி. ஆணிவ தூட்டி அழகு கண்ணாடி, எத்தனைக்க படிப்பில்ல பையன்கிட்ட அப்படின்னு மட்டும் தயவு செய்து பார்க்காதீங்க. நல்ல குணத்தோட நம்ம சாதி பையனை பார்த்த எந்த சாதியா இருந்தாலும் சரி, என்னடா அவன் ஜாதி பத்தி பேசுறான்னு நினைச்சுக்காதீங்க. அவன் ஜட்டியில அவன் ஜோறு தின்னுங்கோ, அவியவி சாதியில அவியவி ஒண்ணு கட்டுங்கோ, ஊடும் கொடுத்தனமா நல்ல சந்தோஷமா வாழுங்கோ. பொம்பளை கிட்ட மூக்கணத்தை தயவு செய்து கொடுத்துறாதீங்க, இழுத்து புடிச்சுக்குங்க. ஆம்பளைங்க கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா இழுப்பு வேண்டி கூட இழுத்து கட்டிட்டு போயிருவீங்க. சாக்கரையா நடந்துக்குங்க. தயவு செய்து நடுவர் விரும்பியவர்களே, இந்த முறையாவது பெண்கள் சுமையே என்ற பொன்னான தீர்ப்பை நல்கி மேலான ஆதரவை எங்களுக்கு ஆம்பளைக்கு ஓட்டு போடுங்க. என் பொம்பளை ஓட்டு போட்டா குடிச்சுவரா போயிரு, ஆம்பளைக்கு போடுங்கன்னு சொல்லி பொன்னான திருவடிகளை மீண்டும் ஒருவரை தொட்டு வணங்கி, கன்னிமார் புதூர் பகுதி மக்கள் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இனிநாளும் வர வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை பெற வேண்டும், திருநாட்டின் பொது உடைமை என்று சொல்லி இந்த நல்லதொரு மனோபக்குவம் கண்ணதாசன் போன்ற அருமையான ஒரு எழுத்தாளன் ஒரு ஆண்மகளாக பிறந்திருக்கிறார். ஆகையால் பெருந்தகையவர்களே, ஆண்களே ஆண்களே பெண்கள் எப்பொழுதும் இந்த சமுதாயத்திற்கும் இந்த வீட்டிற்கும் அந்த குடும்பத்திற்கும் ஏன் இந்த இந்தியாவிற்குமே சுமையாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்படுத்தினுக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் மீண்டும் நன்றி பாராட்டுவது உங்கள் அன்பு மஞ்சுநாதன். நன்றி, வணக்கம். கடைபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட பெண்மையிடத்திலே மென்மை இருக்கிறதா என்பதுதான் முதல் கேள்வி. அந்த மென்மை இல்லாதவர்கள் இந்த மக்கள் சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வார்களா என்பதுதான் கேள்விக்குறி. நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போனாங்க அப்படின்லாம் பேசினாங்க. கணவனுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் நம்மளுக்கு ஏதாவது வேணுங்களா, வெந்த நீர் வச்சு கொடுக்கட்டுங்களா அப்படின்னு பணிவா கேட்பாங்க. நம்ம அப்பா காலத்திலே இதெல்லாம் தொடர்ந்தது. அவங்க இவங்கன்னு பேசினாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? வீதியில 2 பொம்பளை பேசிக்கிறாங்க. ஏண்டி விஜயா, எங்கடி உங்க வீட்டுக்காரர் காணா? அதுவா எங்காவது மேய்ஞ்சிட்டு வரும், எங்காவது திரிஞ்சிட்டு வரும். இப்படி சமுதாயத்திலே கணவனையும் சரி மற்றவர்களையும் சரி மதிக்காத ஒரு போக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இதை யாருமே மறுக்க முடியாது. ரொம்ப நொந்து போய் பையனை கூப்பிட்டு அம்மா போட்டா காமிச்சாரு அவங்க அப்பா. பையன் கேட்டான், எதுக்கப்பா அம்மா போட்டாவை காமிக்கிற? நீ தாண்ட பேய பார்த்து இல்லைன்னு சொன்னியே, இதை பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு அப்பா பையன் கிட்ட சொல்றாருன்னா உண்மையிலேயே அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துக்கணும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கிற பொழுது அந்த பெண்களினால இந்த சமுதாயம் எப்படி இருக்கும் என்பதை நீங்க சிந்தித்து பாருங்கள். யோசிக்க வேண்டிய விஷயம். வீட்டுக்காரிக்கு தேல் கடிச்சு போச்சு. தேல் கடிச்சு எப்படி வலிக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். டாக்டர் வேகமா கூட்டிட்டு போனார். டாக்டர் கேட்டார், இந்த அம்மா ஒரே வலி, எதுவுமே பதில் சொல்ல முடியல. வீட்டுக்காரர் யாருங்க? நான் தானுங்க. ஏனுங்க உங்க சம்சாரத்தை கடிச்சது செந்தேலா கருந்தேலா அப்படின்னு கேட்டார். இவர் சொன்னார், இவ கேட்ட மூஞ்சிக்கு செந்தேல் கேட்குதாக்கு, அது கருந்தேல் தான் கடிச்சிருக்குங்க அப்படின்னு வீட்டுக்காரே மனம் வந்து சொன்னார். அப்படின்னு எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு. இன்னொன்னு, இப்படி ஆம்பளை பொம்பளை தான் சண்டை கட்டிக்கிறாங்கன்னா பொம்பளை அதுக்கு மேல இருக்கிறாங்க. ஒரு இளவு விடுங்க, அந்த இளவுக்கு கேட்க போற ஒரு பொம்பளை அந்த வீட்டுல மாமியார் செத்து போயிட்டாங்க. அந்த மருமகளுக்கு கூட இருந்து வெகு நாளா தோழியா இருந்தா இளவு செய்தி கேட்டு இளவு கேட்க போறா. எப்படி ராகினி, அத்தை இறந்து போயிட்டாங்களாமா? நல்லா தானே இருந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க.
திடீர்னு இறந்து போயிட்டாங்க. ஏன், எப்படி, என்ன காரணம்? அது பக்கத்துல கிணத்துல விழுந்து செத்து போயிட்டாங்க. கிணத்துலையா? என்ன பண்றது? எங்க வீட்லயும் தான் கிணறு இருக்குது, எங்க வீட்லயும் தான் கத்தை இருக்கிறாங்க, சாக மாட்டேங்கிறாங்களே. உடனே இளவு வாங்குற கம்மனாவது இருக்கணும்ல, வேண்டி அவங்க தானாவ சாவாங்க. நாம தான் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணணும். அத்தை இங்க வாங்க, அந்த கிணத்துக்குள்ள தங்க புதையல் இருக்குது, போய் பார்க்கலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் எட்டி பார்க்கும்போது பிடிச்சி தள்ளி விட்டுறணும். அது தண்ணி இருக்கிற கிணத்துல தள்ளி விட்டுறத தப்பிச்சுக்குவாங்க, தண்ணி இல்லாத கிணத்துல இருந்தாங்க சாவுவாங்க. இப்படி பெண்ணுக்கு பெண்ணே ஒரு பழி வாங்கக்கூடிய நிலை தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம பரவலாக பார்த்து வருகிறோம். புருஷன் சொல்றேன், ஆம்பளை அதை விட மோசமா தான் இருக்கிறேன். புருஷன் சொல்றேன், ஏடி எதுக்கு இடத்துல என்னையே நீ கவனிச்சுட்டே இருக்கிற, என்னடி காரணம்? எப்ப பார்த்தா அந்த வேலைக்காரி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிற, என்ன நம்படி சந்தேகமா போய் வேலைக்காரியை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கிற. அதுக்கு அவ சொல்றான், நானும் வேலைக்காரியை தான் இந்த வீட்டுக்கு வந்தேன், எனக்கு சந்தேகம் வராதா? இப்படி குடும்ப உறவுகள்லாம் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற பொழுது பெண்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? இந்த பெண்கள் மென்மையாக இருக்கிறார்களா? இந்த சமூகத்தை சமமான முறையிலே கையாளுகிறார்களா? திறமையான முறையிலே வழிநடத்தி செல்கிறார்களா என்று பார்த்தால் அதுவும் சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்கிறது. உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்து விழித்திருப்பாயே. உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்து விழித்திருப்பாயே. கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதற் கொடியே கண்மலர்வாயே. என்ன சொல்றான் பாருங்க. கணவன் சாப்பிடும் போது பக்கத்துல உட்கார்ந்து மனைவி பார்த்து கொண்டே இருப்பாளாம். எத்தனை வீட்டில் நடக்குது சொல்லுங்க? பண்ணைக்காரர் வந்தா வெந்தண்ணி வச்சு குளிங்கன்னு சொல்லி குளிச்சுட்டு மேலெல்லாம் தொடச்சுட்டு, வாங்க தலைவாழையெல்லாம் போட்டாச்சு வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே இருந்து என்னென்ன வேணுமோ பரிமாறி கணவன் முழுவதும் சாப்பிட்ட பின்னால சாப்பிடக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அப்படி கணவனை பணிவாக கவனிக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களை பார்க்கவே முடியவில்லை. அப்படிப்பட்டவர்களே கிடையாது. எல்லாமே வீட்டில் எந்த நேரம் தொலைக்காட்சி தான், ரகும் பகல் எந்த நேரம் தொலைக்காட்சியிலே தொலைந்து போய் கொண்டிருக்கிறார்கள் பெண்மணிகள். வீட்டுக்கு திருடனே வந்தா தெரியறது இல்லைங்க. திருடனே வீட்டுக்கு திருடனா கூட அவங்க பாக்குறது டிவியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல திருடம் வந்து வீட்டுக்குள்ள போய் எல்லா சாமானத்தையும் திருடி பெரிய மூட்டையா கட்டிக்கிட்டு வந்து அப்பம் பாக்குறா டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவனுக்கு இத்தனை நேரம் உட்காந்து டிவி பார்த்து எழுந்திரிச்சு போயிட்டேன். வேடிக்கை போய் வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரு சாமானம் கிடையாது. இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பெண்களுடைய நிலை இப்படி போய் கொண்டிருக்கிற பொழுது உண்மையிலே இந்த பெண்கள் சமுதாயத்தை பார்க்கிறார்களா, மக்களை பார்க்கிறார்களா, குழந்தைகளை பார்க்கிறார்களா? அவங்க கேட்டாங்க, யாராவது தாலாட்டு பாடுறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு தாலாட்டு பாடுறாங்க? ஒருத்தர் கூட ஒண்ணுமே தெரியறது இல்லை. அது ஒரு காலத்துல தாய்ப்பாலை குழந்தைக்கு கொடுத்தால் உடல் அழகு குறைந்து போய்விடும் என்று குழந்தைக்கு தாய்ப்பாலே கொடுக்காத தாய்மார்களும் இருக்கிறார்கள். கேளுங்க இல்லைங்களா? அதான் சொல்லணும். அந்த காலத்திலேயே இருந்தாங்க. இந்த காலத்துல தாய்ப்பால் கொடுத்தா கூட அழகு போயிடும் சொல்லி குழந்தைக்கே தாய்ப்பால் கொடுக்கறது இல்லை. குழந்தைக்கே தாய்ப்பால் கொடுக்கலன்னு எப்படி இருக்கும்? அந்த குழந்தை எப்படி நன்றாக வளரும்? கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை. கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை. கலங்கும் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை என்றெல்லாம் பாடினார்கள். கருவிலே கூட அந்த குழந்தையை தைரியம் கொடுத்து வளர்த்தார்கள், வீரத்தை கொடுத்து வளர்த்தார்கள். இதைக்கெல்லாம் அப்படிப்பட்ட நிலையை பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட பெண்மணிகள் எங்கே இருக்கிறார்கள்? நாம தான் தேடணும். அதுல காதலை பத்தி எல்லாம் பேசினாங்க. திடீர்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்த ஒரு பிள்ளை, சின்ன வயசுல செல்லமாக வளர்த்த பிள்ளை, கல்லூரி படிப்பு வரை படிக்க வைத்து ஒரு நாள் திடீர்னு ஒரு பையனை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வருகிறாள்.
அப்பா அம்மா முன்னே நிக்கிறான், இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்பா கோபத்தோட சொல்றார், ஏண்டி உனக்கு எத்தனை துணிமணி எடுத்து கொடுத்துருப்பேன், இதைத்தான் படிக்க வேண்டும் என்று சொன்னதற்காக உன்னை அந்த கல்லூரியில கொண்டு போய் சேர்த்தேன், அவ்வளவு பணம் கொடுத்து சேர்த்தேன், நீ படுப்பதற்கு அந்த மெத்தை தான் வேண்டும் என்று கேட்டாய், வாங்கி கொடுத்தேன், எத்தனை துணிமணி, நீ வேணுங்கிறதெல்லாம் கேட்டுக்கோ. செல்போனும் சொல்லிட்டாங்க. என்ன என்ன ஸ்கிரீனுங்க, டச் ஸ்கிரீன் வேற சொன்னாங்க. நீங்க ஒண்ணு மட்டும் நினைச்சுங்க, செல்போன்ல மெசேஜ் செய்தி வருதுன்னா ஒரு புள்ள அதை பார்த்து லேசா புன்னகை புரிஞ்சுட்டா அங்க ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். மெசேஜை பார்த்த உடனே அந்த முகத்துல லேசா ஒரு புன்னகை வந்துட்டு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும். செல்போன் தான் நீ பெரிய ஆபத்து, கையிலேயே கெடுக்கிற அளவுக்கு எல்லா விஷயங்களும் இன்னைக்கு வந்து விட்டது. அப்படி அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துனேன், அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணி சொல்லி நீ எங்களை கேட்காமலே நீ முடிவெடுக்கிறாயே. நீ பச்சை கலர் துணி போட்டுக்கிட்டு வந்தா பச்சை கலர் கார் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கும், ப்ளூ கலர் துணி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ப்ளூ கலர் கார் வந்து நிற்கும். உனக்கு நீ போட்ட துணிக்கு மேட்சுக்கு மேட்சா நான் கார் வாங்கி நிறுத்தி இருக்கிறேன், அவ்வளவு வசதி எங்கிட்ட இருக்குது. ஆனா நீ என்ன கேட்காம நீ ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்கிறியா? நீங்க பச்சை துணி போட்டா பச்சை கார் வாங்கலாம், ப்ளூ கலர் துணி போட்டா ப்ளூ கலர் கார் வாங்கலாம். அதெல்லாம் எனக்கு மேட்ச் ஆகல, எனக்கு இவன் தான் மேட்ச், எனக்கு இவன் தான் மேட்ச் ஆகிருக்கான், அவனை தான் கட்டிக்குவேன். இப்படி பெற்றவர்களை எல்லாம் தலைகுனிய வைக்கக்கூடிய அளவிலே இன்றைக்கு பெண்களும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது இந்த சமுதாயத்தில் பெண்கள் என்ன கடமை செய்ய போகிறார்கள், என்ன நல்லதை செய்ய போகிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, கணவன் சொல்றான் தன்னுடைய நண்பன்கிட்ட, நேற்று பாருங்க எனக்கு என் மனைவிக்கு சரியான சண்டைங்க, ஊரே வேடிக்கை பார்த்தது. அப்புறம் என்னையாச்சு? பக்கத்தில் இருக்கிற கேட்கறது, என்ன பண்றது, வழக்கம் போல அவளே ஜெயிச்சிட்டா. இதை வெகு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்படி கணவனையும் மதிக்காத ஒரு சூழ்நிலை, கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்படாத ஒரு சூழ்நிலை, இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே ஒன்றை சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு கன்னிமார் கோயில் புதூர், பெண்ணுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய ஆலயம் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த ஊரிலே நான் ஒன்றை சொல்லி இந்த தீர்ப்பை சொல்லுகிறேன். இன்றைக்கு 40 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலை பார்த்தீங்கன்னா, நான் அவங்கள சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, அவங்க மாதிரி வழுக்கு விழுந்து கிடக்குறாங்க. 40 வயசுக்கு மேலானவங்க. நிறைய பேருக்கு நிறைய விழுந்துருச்சு, மேசையும் நரைச்சு போச்சு, சிலருக்கு கண்ணு உள்ளேயும் போயிடுது, சிலருக்கு வயிறும் பெருத்து விட்டது. இனி நமக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதுன்னு ஏக்கத்தில் 40 வயதிற்கு மேற்பட்டு 45 வரை 46 வயது உள்ளவர்கள் எல்லாம் தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன? சிந்தித்து பாருங்கள். ஒரு பொண்ணு டாக்டருக்கு படிச்சுட்டான்னா எனக்கு டாக்டர் மாப்பிள்ள தான் வேணுங்கிறான். ஒரு பொண்ணு இன்ஜினியர் ஆயிட்டானா எனக்கு இன்ஜினியர் மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்றான். நான் போய் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில பணிபுரியர் அப்படின்னு சொன்னா எனக்கு சாஃப்ட்வேர் மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்றான். ஆனா எந்த பெண்ணாவது கிராமத்திலே உழுவுண்டு வாழுகிறானே, அந்த உழும் குடியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் எனக்கு வேண்டும் என்று எந்த பெண்ணாவது நினைக்கிறாளா? நினைக்கிறாளா? நெல்லுங்கரும்பு நட்டு நட்டு வச்சு, நெல்லுங்கரும்பு நட்டு நட்டு வச்சு, நேரம் இல்லாம ஓடி ஆடி திரிஞ்சு, நெல்லுங்கரும்பு நட்டு நட்டு வச்சு, நேரம் இல்லாம ஓடி ஆடி திரிஞ்சு, ஆளின்றி அலைஞ்சாச்சு, உரம் போட்டு சலிச்சாச்சு, உருப்படியா ஒண்ணுமே ஆகல. ஆளின்றி அலைஞ்சாச்சு, உரம் போட்டு சலிச்சாச்சு, உருப்படியா ஒண்ணுமே ஆகல. இப்போ கட்டிக்க பொண்ணும் இல்ல, கட்டுத்தர மாடும் இல்ல, கல்யாணம் செஞ்சுக்கத்தான் கிடைக்கல, கல்யாணம் செஞ்சுக்கத்தான் பொண்ணு ஒண்ணும் கிடைக்கல, பொண்ணு ஒண்ணும் கிடைக்கல. நல்லாத்தான் விவசாயம் பண்ணித்தான் முன்னேற்றம் நல்லாவே கண்டதாருங்க. அந்தி வரை அலைந்து விட்டு இரவெல்லாம் தொல்லப்பட்டு பின்னே மிச்சம் இங்கே இருப்பதென்னுங்க. உழவன் உழுகிறான் உழைக்கிறான் உயர்வு வல்லே, அவன் அழகிறான் அழுகிறான் ஆதரவில்லே என்று ஒவ்வொரு இளைஞனும் துடித்துக் கொண்டிருக்கிறான்.
உலகிற்கே சோறு போடக்கூடிய இந்த உன்னதமான தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி கண்ணீர் வடிக்கக்கூடிய இளைஞனை எந்த பெண்ணாவது விரும்புகிறார்களா? சொல்லுங்க. ஒரு பெண்ணாவது நான் அந்த பையனை திருமணம் செய்து கொள்கிறேன். அவனுக்கு உழவு ஓட்டம் தெரியாது, கலப்பு ஓட்டம் தெரியாது, ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுங்க. இந்த பிள்ளைக்கு என்ன தெரியுது? இந்த அணியில சார்பில் வின். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய எந்த பெண்ணாவது தயாராக இருக்கிறார்களா என்று சொல்லி கல்யாண சந்தைக்கு போகிறார்கள். ஒரு அப்பா போறாரு கல்யாண சந்தை. கல்யாண சந்தை இன்னைக்கு சரி நீங்க எல்லாம் வரணும் தேடுறோம், மாப்பிள்ளை தேடுறோம். ஒரு இடத்துல டாக்டர் மாப்பிள்ளை, ஒரு இடத்துல இன்ஜினியர் மாப்பிள்ளை, ஒரு இடத்துல சாப்ட்வேர் கம்பெனி மாப்பிள்ளை, ஒரு இடத்துல வக்கீல் மாப்பிள்ளை, இப்படி எல்லாம் வரிசையா பார்த்துக்கிட்டே போறாங்க. எல்லா மாப்பிள்ளையும் பார்த்துட்டு அந்த புள்ள போறான். கடைசியா போய் ஒரு இடத்துல வேளாண் படிப்பு படித்து விட்டு உழவர் சந்தைக்கு காய்கறியை கொண்டு வந்து விற்று விட்டு அங்கே நின்று கொண்டிருக்கிற ஒரு இளைஞனை பார்க்கிறார். அவங்ககிட்ட போய் மனசு கொடுத்து பேசுறான். நான் படிச்சேன், வேளாண் படிப்பு தான், இன்னைக்கு தோட்டத்தான் பார்த்துட்டு இருக்கிறேன், மரமட்டை வச்சுட்டு இருக்கிறேன், தினசரி உழவர் சந்தைக்கு வர காய்கறி கொண்டு வந்து வித்துட்டு போறேன், மாடுகன்னு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், இத தவறாம செஞ்சுட்டு இருக்கிறேன், இது என்னுடைய நிலைமை. என்கிட்ட வந்து பேசுறிய கண்ணு, என் உண்மையிலேயே நீ திருமணம் செஞ்சுக்கிறியா? இல்லைங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து எல்லா மாப்பிளையும் பார்த்துட்டு வந்துட்டேன், எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விவசாயம் செய்யக்கூடிய மாப்பிள்ளை தான் எனக்கு கணவனா வரணும் அந்த பொண்ணு முடிவு எடுக்கிறார். தந்தையார்கிட்ட போய் சொல்றான், அப்பா அப்பான்னு இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணி. இப்படி ஒரு வரக்கூடிய ஒரு நிலைமை எதிர்காலத்தில் வருமா வராதா? யோசிங்க நீங்களே. வருமா வராதா? வரும் 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 வரும். காட்டுக்கு போனா வரும், காட்டுல போய் வேலை செஞ்சா வரும். அப்ப காட்டுல போய் இனிமேல் வேலை செய்யுங்க, பொண்ணு உறுதியா கிடைக்கும் என்று சொல்லி ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். இன்னைக்கெல்லாம் தாய்மாரெல்லாம் இருக்கிறீங்க, உங்க காலத்தில் நீங்க எல்லாம் வரதட்சணை கொண்டு வந்திருப்பீங்களா இல்லையா? கொண்டாந்தீங்களா இல்லையா? வரதட்சணை நான் கொண்டு வரவில்லை, யாராவது சொல்லுங்க, கை தூக்குங்க. ஆட்டா, அம்மணி, அத்தை, அக்கா சொல்லுங்க, நாங்க சீரே கொண்டு வரல எங்க வீட்டுக்கு அப்படின்னு யாராவது சொல்லுங்க. ஒருத்தருமே எல்லாம் கொண்டாந்து இருக்கிறீங்க. வாழ்வரசி மங்கைக்கு பரிசை அனுப்புவோம் என்று நாளியரிசி கூடை நன்றாக முன்னனுப்பி பொன் பூட்ட போகிறவர் பேடை மயிலியர்க்கு நல்ல முகூர்த்தம் நலமுடனே தான் பார்த்து பெட்டிகளும் பேழைகளும் பொன்னும் சீப்பும் பட்டு துணி நகையும் பார்க்க கண்ணாடியும் சத்து சரப்பணியும் தங்கம் பொன் வெள்ளி நகையும் முத்து சரப்பணியும் மோகன மாலைகளும் திட்டமுடன் மங்கையர்க்கு திருப்பூட்ட போறோம் என்று அட்டதிக்கும் தானதிர அடியுமென்றார் பெருகி அண்ணன் நடையாரும் அருமை பெரியோரும் பொன்வளை கையால் பேழை முடி தான் சுமந்து இன்னும் சில பெண்கள் இவர்களையே சூழ்ந்து வர சென்று உட்புகுந்தார் திருப்பெண்ணால் மாளிகையில். நாட்டில் உள்ள சீர்சிறப்பு நாங்கள் கொண்டு வந்தோம் என்று கொண்டு வந்த அணிகளனை கோதையர்க்கு முன்வைக்க கண்டு மகிழ்ந்தார்கள் கண்ணியர்கள் எல்லோரும். நினைச்சு பாருங்க, பூட்டினார் தோடெடுத்து பொன்னால் திருக்காதில் தங்கச் சங்கிலிதனை கழுத்தினில் இட்டார்கள். அப்படி மாப்பிள்ளை வீட்டில இருந்துதான் சீர்சிறப்பு கொண்டாந்து இருக்கிறாங்களோ ஒழிய பொண்ணூட்டுல இருந்து என்னைக்குமே சீர்சிறப்பு கொடுத்ததான் கிடையாது. இதெல்லாம் இடையில வந்தது. அதனால இன்னைக்கு தாய்மார்கள் எல்லாம் சீர்சிறப்பு கொண்டாந்து இருப்பீங்க இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா 50க்கு 50 ஒரு வண்டி இப்படி எல்லாம் வாங்கின காலம் உண்டு. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு காரு இப்படி எல்லாம் வாங்கின காலம் உண்டு. வாங்கினீங்களா இல்லையா சொல்லுங்க. ஒருத்தர் ஒன்னும் பேச மாட்டேங்கிறாங்க, இன்னும் தெரியல, இல்ல ரகசியம் வச்சிருப்பாங்க போட்டு. சரி 10க்கு 10 25க்கு 25 அப்படித்தான் வச்சுங்களா? 20க்கு 20 அப்படித்தான் வச்சுங்களா? நீ காட்டுக்கு போறீங்களா? போங்க. அப்படி 20க்கு 20 நாள் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அந்த வரதட்சணையோட கொடுக்க முடியாத நிலை பிறந்த வீட்டில் இருக்கும். அதுக்கு கூட வண்டி வேணும். அது பாத்தீங்கன்னா நிச்சயத்தன்னைக்கு வாங்கி கொடுத்துருவோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த புல்லட் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புல்லட் என்ஃபீல்டு ராயல் என்ஃபீல்டு புல்லட் தான் வேணும்பாங்க மாப்பிள்ளைகள்லாம். பிள்ளை வச்சுட்டு வேகமா போறது, அது நல்லா போகுமா? திட்டு 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 போகுமாமா, அதை வச்சுட்டு போறது.
அப்ப கஷ்டப்பட்டு வாங்கி அந்த வண்டி வாங்கி கொடுத்து நிச்சயத்தன்னைக்கே வாங்கிக்குவோம். எதுக்கு நிச்சயத்தன்னைக்கு வாங்குவாங்க தெரியுங்களா? அப்பதான் ஓட்டி பழகிக்கலாம். கல்யாணத்துக்கு வண்டி வாங்கி கொடுத்து ஓட்டி பழக தெரியல என்னோட வெக்கமா போயிருமில்ல. முன்னாடியே வாங்கி 1 மாசம் 2 மாசம் பழகிக்கிறது. அப்படி பழகிற போது என்னாச்சு பாத்தீங்கன்னா வண்டி போய் நடுவழியில் நின்று போச்சு. சுத்தி முத்தி பார்த்தாரு, என்னன்னு தெரியல வண்டி நின்று போச்சு. இவரும் உதைக்கணும்னாரு, பலமுறை உதைச்சாத்த வேலையாகுனாரு. எத்தனையோ உதைச்சு பார்த்தாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகல. அங்க இருக்கிற ஆடு மேய்க்கிற பையன் வந்தேன், ஏன்னு நின்றுக்கிட்டீங்க? வண்டி நின்று வச்சப்ப நானும் உதையதையும் உதைச்சேன், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னு இது கூட உங்களுக்கு தெரியாதா? உள்ள பெட்ரோல் இல்லாத இருக்குங்க, அதை போய் திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லி டேங்க திறந்து பார்த்தா கரும்னு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா அப்படி திறந்து பார்த்தா தெரியுமா? இருங்க நான் தீப்பிட்டு தர்றேன், தீப்பிட்டில உரைச்சு பாருங்க அப்படின்னு ஆடு மேய்க்கிறது பீடி பிடிப்பா பாத்தீங்களா? அதுல ஒரு தீப்பிட்டி கொடுத்தா இவர் உரைச்சு பார்த்தாரு, முடிச்சது. புடிச்ச உடனே இவர் மேசையும் போயிட்டு முன்னாடி மசரெல்லாம் கருகி போச்சு. கல்யாணத்தன்னைக்கு அந்த முடியும் இல்ல மேசையும் இல்ல. நீ என்ன பண்றது? இந்த கல்யாணத்துல தலப்பாக வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த தலப்பாக வச்சு முன்னாடி இந்த பள்ளி கோவில தொங்கிட்டுட்டாரு மாப்பிள்ளை மூஞ்சி